Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா உருளைக்கிழங்கு வச்சு ரொம்ப டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இது வந்து வெளிப்பக்கம் நல்லா கிரன்ச்சியா உள்ள நல்லா சாஃப்ட்டா சூப்பரா இருக்கும். டீ டைம் ஸ்நாக்னு கூட சொல்லலாம். சோ கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம். இது பண்றதுக்காக ஒரு பவுல்ல 3 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு அதை வந்து தோல் உரிச்சிட்டு சேர்த்திருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு மேஷர் அல்லது உருளைக்கிழங்கு மசிச்சு எடுப்போம்ல மத்து இது வச்சு நல்லா வந்து இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க. மசிச்சதுக்கு அப்புறமா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் இதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் இதுக்குள்ளே போட்டுடலாம். அப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, உங்ககிட்ட மைதா மாவு இல்லை அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் மாவு கூட போட்டுக்கலாம். இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா போட்டிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் இவ்வளோ போட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். உங்ககிட்ட கொத்தமல்லி தழை இருந்துச்சு அப்படின்னா அது கூட நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம். இவ்வளோ போட்டுட்டு நல்லா வந்து கை வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ண முடியுமோ எல்லாமே நல்லா கம்பைன் ஆகிறபடி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இனிமேல் இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நம்ம ஈவனாக எல்லாத்தையுமே ஒரே அளவுக்கு எடுத்துடலாம். நம்ம கரண்டி யூஸ் பண்ணி பால் பிடிச்சோம் அப்படின்னா எல்லாமே ஒரே அளவுக்கு கிடைக்கும். இதுவே கையில் பிடிச்சோம் அப்படின்னா அன்ஈவனாக இருக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி ஒரே அளவுக்கு எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் உருட்டிட்டு உள்ளங்கையில் வச்சு லேசாக மட்டும் இந்த மாதிரி அழுத்தி கொடுங்க. இது இந்த ஒரு ஷேப்பில் நம்மளுக்கு இருக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துட்டு இதில் கொஞ்சமாக பிரெட் க்ரம்ஸு மட்டும் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம டிப் பண்ணி ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பண்ணும்போது வெளிப்பக்கம் நல்லா க்ரன்ச்சியாக மொறுமொறுப்பாக இருக்கும். அதுக்காக தான். இது வந்து உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சேமியா இருக்குல்ல அதில் கூட டிப் பண்ணி எடுக்கலாம். இதில் நம்ம முட்டை மைதா மாவெல்லாம் கலந்து போடணும் அப்படிங்கிற அவசியம் ஏற்படாது. இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 உருளைக்கிழங்குல கிட்டத்தட்ட 15லேருந்து 20 போல் கட்லெட் மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதை வந்து நம்ம இந்த மாதிரி தோசை தவா இருக்கும்ல அதில் வந்து கொஞ்சமாக மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம லேசாக 2 பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி 2 பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுங்க. லோ மீடியம் ஃப்ளேமில் வைங்க. அப்போ தான் சீக்கிரமாக கரிஞ்சி போகாமல் இருக்கும். நம்மளுக்கு வெளிப்பக்கம் நல்லா மொறுமொறுப்பாக கிடச்சிருச்சு அப்படின்னாலே நம்ம உடனே எடுத்துடலாம். உள்ளே வேகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா பொட்டேட்டோ நம்ம ஆல்ரெடி வேக வச்சு தான் மசிச்சு சேர்த்துருப்போம். இப்போது எல்லாத்தையுமே நம்ம ஒன்று ஒன்றா போட்டுட்டு திருப்பி போட்டு நல்லா வந்து வேக வச்சு எடுக்க போகிறோம். இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம ஈவினிங் காஃபி கூட குடிக்கும்போது அவ்வளோ ஸ்பைஸியாக நல்ல காரசாரமாக சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு கொஞ்சம் வெந்து வந்துட்டுருக்கு. இன்னும் நல்லா வேகணும். 2 பக்கமும் நல்லா டார்க்கான ப்ரௌன் கலர் வாரது வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் இந்த மாதிரி நல்லா டார்க் ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இதோட வாசனையே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம சிக்கன் மட்டன் எல்லாம் தான் சாப்பிடணும்னு அவசியம் கூட கிடையாது. இந்த மாதிரி வெஜிடபிளில் கூட நம்ம சூப்பராக செஞ்சு சாப்பிடலாம். இப்போ அவ்வளோதான். இதை அப்படியே நம்ம வெளியே எடுத்துடலாம். எல்லாமே பாருங்கள் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.